கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஏனோ தானோ, ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள், பேரு கிறிஸ்தவர்கள். ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் எங்களுக்கு தேவையானது மட்டும் நாங்கள் ஜெபத்திலே கேட்டு வாங்கிப்போம் அப்படின்ட்டு துணிஞ்சு பாவம் செய்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? யோவான் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 31 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், தேவ பக்தி அற்றவர்களாக பாவத்தில் நிலைத்திருப்பவர்களின் ஜெபங்கள் கேட்கப்படாது. மாறாக தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களின் ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுப்பார். ஒருவர் பாவத்தில் இருந்து கொண்டே தனக்கு சுகம் வேண்டும் அல்லது ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டால் அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிப்பதில்லை. கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே இருக்கிறதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? ஒன்று, தேவ சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. ஏனென்றால் உங்கள் பாவமே அவருக்கும் உங்களுக்கும் மதில் சுவராக இருக்கிறது. நீங்கள் அந்த பாவத்தை விடும்போது தான் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். அவருக்கு கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகவும் இல்லை, செய்யக்கூடாத அளவுக்கு அவர் கை குறுகி போவதில்லை. உங்கள் பாவமே அவருக்கும் உங்களுக்கும் பிரிவினையாய் இருக்கிறது என்று சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவ பக்தியுள்ள ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுப்பார். அதாவது ஒரு பாவி மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ பக்தியுள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்யும்போது அவருக்கு செவி கொடுப்பார். அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். இதன் மூலம் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்பார் என்பதையும், தேவ சித்தத்தின்படி வாழ்வோருக்கு அவர் உதவி செய்வார் என்பதையும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வேதத்தை வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கும் போது அவர் என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரோ அதை நாம் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடித்து அவருக்கு பிரியமாய் வாழும்போது தான் அவர் நம்ம ஜெபத்தை கேட்பார். சரிங்களா? தேங்க்யூ.